எப்படி செஞ்சாலும் இந்த வெண்டைக்காய் மட்டும் கிறிஸ்பியாவே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுருங்க. இதை வந்து நான் 2 போர்ஷனாக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ வெண்டைக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பாதி கிறிஸ்பியாக இருந்தாவே போதும். இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிற வெண்டைக்காவும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஆயில் ஊற்றாதீங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, தோலோடு இடித்த 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய், அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக அகெயின் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையில் கொஞ்சம் ஆயில் இருக்கும்ல, அதுவே போதுமானது. ஸோ அதையே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.